ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க. உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்து ஆசீர்வதிப்பார். பெரிய காரியம்னா கர்த்தர் பெரியவராக இருக்கிறதுனால உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பெரியதா இருக்கும். மேன்மேலும் நீங்கள் பலப்படுவீங்க. இப்ப இருப்பதை விட உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இப்ப இருப்பதை விட உயர்த்தப்பட்டு பலப்படுத்தப்படுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தெழுந்தார். விசுவாசித்து சொல்லுங்க. அப்படி இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மேலும் மேலும் என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.